சென்ற 3 வீடியோவில் வெனிசுவேலா, ஈரான் மற்றும் நேபாள் அங்கே இருக்கக்கூடிய ஜென் இசட் எந்தெந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளானாங்க, அதனுடைய முக்கிய காரணம் என்ன, எப்படி அவங்களுடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட வைக்கப்பட்டார்கள், அதனுடைய தாக்கமாக அந்த நாடு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அதனுடைய தொடர்ச்சியை அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். அப்படியே தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்துக்கு கொண்டு வந்து கம்பேரிசன் செய்ய போறேன் அப்படின்னு இந்த வீடியோலையும் அடுத்து வரக்கூடிய 1-2 வீடியோக்கள்லையும் அந்த கம்பேரிசனை உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன். இதை தமிழ்நாடு அரசியல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை பத்தி அதிகமா பேச போறது கிடையாது. புதிதாக வந்துள்ள தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல எல்லா விதமான ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், செய்தித்தாள்கள் எல்லாத்திலையும் பரவலா, அதுவும் வெகு அதிகமாக பேசப்படுகிறது, அலசி ஆராயப்படுகிறது, பலவிதமான தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அதனால அதனுடைய தாக்கம் எங்க, யார் மேல அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பார்வையிலிருந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஒண்ணு மதம் சார்ந்த முன்னெடுப்புகள், அதாவது பின்புலத்துல மதம் சார்ந்த பல இயக்கங்கள், அமைப்புகள் நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்காங்க. இதற்கான பலவிதமான செய்திகள், ஆதாரங்கள் எல்லாம் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்துக்களை அதை சார்ந்து பதிவிடலாம் வேண்டுகிறேன். அடுத்த ஆங்கிள் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, உணர்ச்சிகள் அதீதமாக தூண்டப்பட்டு மக்கள் அதில் விழ வைக்கப்பட்டுள்ளார்கள், குறிப்பாக இளைஞர்கள். அதை விட மிக மோசமான ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முன்னெடுப்பு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இளைஞர்களை, இளைஞர்கள், இளைஞிகள் தவிர குழந்தைகளை கொண்டு வந்து அரசியல்ல ஈடுபடுத்தியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களே அரசியல்ல ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு இருந்த காலகட்டம் 1960க்கு முன்னாடிலாம் மாணவர்கள் படிப்புல தான் கவனம் செலுத்தணும். இப்ப போற போக பார்த்தா 5 வயது 6 வயது குழந்தைகள் எல்லாம் அரசியல் பிரச்சாரம், முன்னெடுப்பு, ஆதரவு திரட்டுவது அதில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆங்கிள் உணர்ச்சி தூண்டல் அப்படிங்கிற இதுல பார்க்கலாம். 3வதா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு 35 வருடம் நான் ஆசிரியரா இருந்திருக்கேன். மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள், என்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே 17-18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர், இளைஞிகள் தான், குழந்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், உளவியல் ரீதியாக அவங்க கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அதற்கு நான் எப்படி அந்த கையாண்டிருக்கேன், அந்த ரீதியில இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஏற்பட்டுள்ள சில அச்சங்களையும் உங்க கூட பகிர்வதாக இருக்கேன். இதுதான் முக்கியமான இந்த வீடியோனுடைய குறிக்கோள். இது ஒரு வீடியோல சொல்ல முடியாது. அதனால முதல்ல இந்த வீடியோல நடிகர் விஜயின் பின்புலத்துல யார், பல காலம் அவர் தன்னுடைய பேரை வெறும் விஜய் தான் சொல்லிட்டு, ஒரு முறை பாஜக தலைவர் திரு ஹெச் ராஜா அவர் இவருடைய உண்மையான பெயரை ஏன் மறைக்கிறார், ஜோசப் விஜய் என்று. நடிகர் விஜய்க்கு எப்பவுமே ஒரு குணம் உண்டு. நான் இதை முதல் வீடியோலயே சொல்லுவேன், அவர் எப்பவுமே நெகட்டிவ் அரசியல் செய்வார், பாசிட்டிவ் அரசியல் கிடையாது. நீங்க கேட்கலாம், என்ன சார் பாசிட்டிவ் அரசியல், ஏதாவது இதுவரைக்கும் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரா? அப்படி கிடையாது. அவருடைய பரப்புரை, அவருடைய பிரச்சாரம் எல்லாமே தனிப்பட்ட முறை, அது எல்லாமே பின்னால் இருந்து இயக்கப்படுகிறது. அதனால அவர் உடனே என்ன பண்ணாரு, அடுத்த நாள்ல இருந்தே தன்னை ஜோசப் விஜய்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரியே பிரபலப்படுத்திக்கிட்டார். வேண்டுமென்றே செய்யப்பட்டதுதான். பின்புலத்துல அவர் மதம் சார்ந்த பல அமைப்புகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்புகள் மிக மிக உறுதியாக பக்கபலமாக நிற்கிறார்கள். பல விதமான ஆதரவு தருகிறார். சாதாரணமா பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தினா எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். இந்த செலவுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் பெரிய அளவுல முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஒரு பரோபகாரியாக மக்கள் நலத்திட்டங்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்ததாகவோ கொண்டு செய்ததாகவோ நான் பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா, அவருடைய மதம் சார்ந்த அமைப்புகளே மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்குறது, வெளிநாட்டுகள்ல இருந்து காசை வாங்குறது, அதை வச்சு தொண்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில செய்து விட்டு 90% களவாடப்பட்டதுங்கிறது தான் இன்னி வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கிற உண்மை.
மிக மிக சாதாரணமாக இருந்த தேவ ஊழியர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பணக்காரர்களாக ஆயிருக்காங்க. அதெல்லாம் தனி கதை. சரி, இவருக்கு எந்தெந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு கைகூலிகளாக இங்க பலர் இருக்காங்க. அதை சார்ந்து மதத்தை பரப்புவது, மதம் மாற்றம் செய்வது, இதுல குறிப்பா முனைப்பா இருப்பது கிறிஸ்துவ அமைப்புகள், மிஷனரிஸ்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட பணம் வருது. பணம் எதுக்காக வருதுன்னா, முதல்ல எந்த விதமான இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்டத்தையும் நலத்திட்டத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும். அதன் மூலமாக இந்தியாவின் வளர்ச்சி தடைபட வேண்டும். உதாரணமா பல இதை சொல்லலாம். கூடங்குளம் அணு மின் நிலையத்தை பத்தி சொல்லலாம். குளச்சல்ல வரக்கூடிய துறைமுகம் விழிஞ்சத்துக்கு போயிருச்சு, அதை பத்தி பேசலாம். ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி பேசலாம். இந்த எல்லா போராட்டங்கள்லையுமே நீங்க பார்க்கலாம், நேரடியாக முதல் வரிசையில் இருந்து போராட்டத்தை நடத்தியவர்கள் கிறிஸ்துவ பாதிரிமார்கள். அந்த போட்டோலாம் இருக்கு. அவங்களுடைய முதல் குறிக்கோள் இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பு, இந்தியாவின் பொருளாதாரத்தை வளர விடாமல் சீர்குலைப்பது. என்ன காரணம்? மக்கள் எப்பவுமே ஒரு ஏழ்மை நிலையிலே வச்சிருந்தா அந்த அமைப்புகளை சார்ந்துதான் இருப்பாங்க. அந்த அமைப்புகளுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை நம்பிய அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தை நிலைநாட்டிடுவாங்க. இது முக்கியமானது. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இதை காமிச்சு மற்றவர்களையும் மதமாற்றம் செய்து விட்டால் இந்த நாட்டினுடைய டெமோகிராஃபி என்று சொல்லக்கூடியது அவர்களுடைய குறிக்கோள் படி வெகுவாக மாறிவிடும், மெஜாரிட்டியாக மாறிவிடும். அப்ப என்ன ஆகும்? நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மாதிரி தனி கிறிஸ்துவ நாடு வேண்டும் என்ற கோரிக்கைகளும் குரல்களும் எழுப்பப்படும். இது முக்கியமானது. அதுதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இது மிக மிக முக்கியமான செய்தி. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு மிக மிக முக்கியமான மத போதகர் இருக்கார், பேராயர். அவர் ஒரு பேட்டி இல்லை, நான் சில பேட்டிகளை பார்த்திருக்கேன், பல பேட்டிகளை பார்த்திருக்கேன். அவரு சொல்றாரு, கிறிஸ்துவத்துக்கு பிரதிநிதித்துவமே இல்லை சட்டசபையிலையும் சரி பாராளுமன்றத்திலும் சரி. அப்ப அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் யாரு? ஏகே ஆண்டனி இருந்தாரு, மார்கரெட் ஆல்வா இருந்தாங்க, இன்னும் பல பேர் இருந்தாங்க, அகமது பட்டேல் இருந்தாரு, தமிழ்நாட்டிலே பீட்டர் போன் இருந்தார், நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற டிஎம்கேலயே பல பேர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான். சபாநாயகர் கிறிஸ்துவர், பால்வளத்துறை கிறிஸ்துவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்களே. அப்ப அதெல்லாம் என்ன, எந்த கணக்குல வருது? ஆனா அவர் ஆணித்தரமா சொல்றாரு, பிரதிநிதித்துவம் எங்களுடைய மதம் சார்ந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தர முடியாவிட்டால் எங்களுக்கான நிலப்பரப்பை தனியா பிரிச்சு கொடுத்துருங்கன்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 20% லேண்ட் கொடுத்துருங்க, நாங்க பாட்டுக்கு எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய மக்கள் அதற்கான ஊழியம் நாங்க செஞ்சுக்கிறோம், எங்கள் மக்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் அவர் பேரை குறிப்பிட வரல, ஆனா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, வீடியோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? டெமோகிராஃபியை மாற்றுவாங்க. மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருந்து மெஜாரிட்டி ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டாங்கன்னா தனிநாடு கேட்பார்கள். பிரிவினைவாதம் தான் முக்கியமான குறிக்கோள். இவர்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதமாக இயங்கக்கூடிய துக்குடை கேங் சொல்லக்கூடியவர்களுக்கும் எந்த விதத்துல வித்தியாசம் இருக்கு? இரண்டும் ஒரே குரூப் தான். நாட்டை துண்டு போடணும். இந்த நாட்டை துண்டு போடுறதால யாருக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி சில குழுக்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில அமர்ந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறது லாபம். வெளிநாட்டுக்காரர்களுக்கு இந்த இந்தியா ஒற்றுமையான ஒருங்கிணைந்த இந்தியா வளர்ச்சி அடைவது தடுக்கப்படும். மேல் நாட்டினருக்கு, மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் குறையும். இதுதான் குறிக்கோள். இது தெள்ள தெளிவான உண்மை. இதுல ஒன்றும் பெருசா அப்படியே கம்ப சூத்திரமோ இதுவோ கிடையாது. இதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, எப்பா பாரு போராட்டம், எப்பா பாரு பொதுக்கூட்டம், இதெல்லாம் செஞ்சு எந்த பொது திட்டத்தையுமே வளர்ச்சி திட்டத்தையுமே தடுப்பது, பிரிவினை பற்றி நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைப்பது, இதெல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி இந்தியாவை குழப்பி, இந்த மக்களை குழப்பி, அதன் மூலமாக இந்தியாவை சிறுமைப்படுத்தி பிளவுபடுத்துவதுதான் முக்கியமான மத ரீதியாக. ஆனா குற்றச்சாட்டு வைப்பது என்னவோ, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மதவாத அரசியல் அப்படிங்கிறது தான் எந்நேரமும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல மயங்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. நான் தமிழ்நாடை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோல எடுத்திருக்கேன், அதனால அதை பத்தி. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எனக்கு நிறைய நண்பர்கள் கிறிஸ்தவ மதத்துல இருக்காங்க, அதுல கொஞ்சம் வெளிப்படையா பேசக்கூடியவங்க இருக்காங்க, ஒரு சில மதத்திற்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களும் எனக்கு நண்பர்களா இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது பல விதமான செய்திகளை எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. அவர்களெல்லாம் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. அவர் MBA படிச்சாரு, என்னுடைய உற்ற நண்பர். அவர் ஓப்பனா சொல்லுவாரு, எங்களுக்கு முக்கியமா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வச்சுதான் நாங்க இந்த மத மாற்றத்திற்கான எல்லா உத்திகளையும் கையில் எடுப்போம். மார்க்கெட்டிங்ல பிதாமகன் சொல்லக்கூடியவர் பிலிப் கோட்லர் 4P கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பாருங்க.
ப்ராடக்ட், பிரைஸ், பொசிஷனிங் அண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு 4P கான்செப்ட் பிலிப் கோட்லர். அந்த அடிப்படையை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிலிப் கோட்லர் பிதாமகர்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துருச்சு. கிறிஸ்துவ அமைப்புகள் மார்க்கெட்டிங் எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு அதன் மூலமாக ஒரு வியாபார உத்தியை கையில் எடுப்பதுதான் மார்க்கெட்டிங் தான். அதன் மூலமாக மதத்தை வியாபாரம் செய்வது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும். இதுல ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது. அவங்களே சொல்றாங்க, ஆமா அப்படிதான் செய்யும். நீங்க ரொம்ப மீறி ஏதாவது கேட்டீங்கன்னா, எங்க புத்தகத்துல, வேத புத்தகத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, நீங்க எல்லாரையும் மாத்துங்கன்னு தான் சொல்லியிருக்கு. சரி, அவங்க சொல்லியிருப்பாங்க அது 2000 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த புத்தகமே வெளியே வந்தது, மதமே பரப்பப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே உண்மை. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம படிச்சுட்டோம், கோ எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றாக ஒருங்கிணைந்து ஒத்துழைத்து வாழ வேண்டும், அடுத்தவர்களை நிந்திக்க கூடாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை படிப்பு அறிவு உங்களுக்கு கொடுக்கல இல்லையா? படிப்பு அறிவு நீங்க தான் சொல்றாங்க, அவங்களே தான் சொல்றாங்க, மார்க்கெட்டிங் நாங்க படிக்கிறதுக்கு எங்களுடைய மதத்தை, அதை அந்த அறிவை உபயோகித்து மதத்தை பரப்புவதற்கு தான். இதன் காரணமாக இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆட்சியாளர்களை கையில போட்டு ஆரம்ப காலத்துல இதுல ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது, நான் நேரடியாக சொல்வதற்கு தயக்கமும் கிடையாது. டிஎம்கேவை கையில போட்டுக்கிட்டு இந்த கிறிஸ்துவ அமைப்புகளும் சரி, இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, அவர்கள் சிறுபான்மைக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு உத்தியை கையில் எடுத்து தங்களுடைய ஆளுமையை அரசியல் கட்சிகள்ல நல்லா நிலைநாட்டினார். அதன் மூலமாக அரசியல் ரீதியான பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டன. அதற்கு பல உதாரணங்கள். டிஎம்கேல இருக்கிற பல மந்திரிகள் எந்தெந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் செஞ்சிருக்காங்க. சிறுபான்மையருக்கு ஆதரவாக, பெரும்பான்மையருக்கு எதிராக செய்யப்பட்டது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட் உத்தி தான். அது இது பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். மக்கள் கிட்ட வரும்போது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஜஸ்ட் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கு. காலப்போக்கில் என்ன ஆயிடும்? இத்தனைக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் என் மனைவி கிறிஸ்துவர், நானும் கிறிஸ்துவர் தான் சொன்னதோட இல்லாம எந்த கீழ்த்தரமான லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே அதை எப்படி அவங்க சொன்னாங்கன்னா, டெங்கு மலேரியா கொசு, டிஎம்கே டெங்கு மலேரியா கொசுவை சனாதனத்தோட ஒப்பிட்டு கட்சி பேர்ல இருக்கிற அப்ரிவேஷன் தான் டிஎம்கே, இந்த டெங்கு மலேரியா கொசு. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான விமர்சனங்களை வைக்கும் போது இந்த கிறிஸ்துவர்களும் சொல்லக்கூடிய சிறுபான்மையர், இஸ்லாமியர்கள் ஒரு சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய பலரும் மத சார்பின்மை, தமிழகம் அமைதி பூங்கா, தொப்புள் கொடி உறவு, இந்த மாதிரி எல்லாம் தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொண்டு ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வைத்தார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான முகம் வெளியே வருகிறது. முகத்திரை கிழிக்கப்பட்டது அப்படின்லாம் எழுதுவாங்கல்ல டயலாகுகள், அந்த மாதிரி பல நிகழ்வுகள்ல வெட்ட வெளிச்சமா இந்த மாதிரி அரசியல் கட்சிகள், டிஎம்கேயோ இல்லை மற்ற கட்சிகளோ, மதவாதத்தை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள், அதுவும் குறிப்பாக பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், இதெல்லாம் தெரிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்துக்களுடைய ஒற்றுமை அதிகரித்து வர ஆரம்பித்தது. இதற்கு அடித்தளத்துல RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பஜ்ரங்கதள், இந்த மாதிரி பல அமைப்புகள் இதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது உண்மை. அதுவும் இல்லைன்னு மறுக்கவே முடியாத. இந்துக்கள்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சு. இந்த இந்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதை பார்த்த உடனே கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கிலி பிடித்து விட்டது. இது என்னடா இது? ஒரு காலகட்டத்துல இந்துக்கள் அரசியல்வாதிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு மூலமாக ஆட்சி அகற்றப்பட்டு விட்டால் தங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் மற்றும் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய கையை விட்டு போய்விடுமோ, அப்ப நாம எந்த இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல ஆல்டர்னேட்டிவ், மாற்று அரசியல் அதிகாரத்தை உருவாக்க நினைத்தார்கள். 2 நடிகர்கள் உருவானாங்க. ஒரு நடிகர் டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டார். இன்னொருத்தர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அந்த தமிழ் தேசியம் பேசுறவரை பத்தி ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது தான் தெரியல. மக்கள் கிட்ட எடுபடுமான்றது தெரியல. ஏன்னா தமிழர்கள் ஒரு தனி இனம், தனி மனித குலம் அப்படிலாம் சொல்லி மயக்கத்துல வச்சிருக்காங்க. 2 பேராலையுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தையோ வெற்றியையோ அடைய முடியவில்லைங்கிறது உண்மை. அது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 2 மாற்று அரசியல் ஆளுமையும் தங்களுக்கு ஆதரவாக வெற்றிகரமாக வரவில்லை என்பதற்காக கையில் எடுக்கப்பட்டவர் தான் நடிகர் விஜய். 10 வருட காலம் பல கல்லூரிகளில் பலவிதமான நிகழ்வுகள்
பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களாக ஆளப்பட வேண்டும். அவர்களுடைய இலக்கு 2026 கிடையாது, 2031. பரப்புரை எல்லாம் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் பாஜக அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதனாலதான் என்னுடைய சந்தேகம் வலுப்பெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் பாஜக, பாஜகவை இவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்துத்துவா பார்ட்டி அப்படின்னு. அப்ப இந்துத்துவாவுக்கு எதிரான பார்ட்டி கிறிஸ்துவர்களால கொண்டு வரப்படக்கூடியது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இதன் பின்புலத்துல இருப்பவர்களை பற்றிய எந்த சந்தேகமும் இல்லாமல் உண்மை நிலைநாட்டப்படுகிறது. இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் போயிட்டு இருக்கு. பல விதமான பதிவுகளையும் இதையும் நான் படிச்சிருக்கேன். எதிர்காலத்தில் இந்துத்துவா பார்ட்டி வர்சஸ் கிறிஸ்டியன் மிஷனரி பார்ட்டி அந்த மாதிரி கொண்டு வரப்போம். நடிகர் விஜய அவர்கள் ப்ரமோட் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. எடுத்த எடுப்புலேயே வர முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், 10 ஆண்டுகள் பல விதமான பயிற்சிகள், நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி அவர்கள் உருவாக்கும் போது யாரையும் குறிப்பாக டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து தன்னுடைய சினிமா ஆளுமை மற்றும் சினிமாவில் காண்பிக்கப்பட்ட உண்மைக்கு சற்றும் அருகிலே வர முடியாத காட்சி அமைப்புகள், மக்களுக்காக பாடுபடுவது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்குது.